மொழி தோன்றியதற்கு உறவுகள் ரொம்ப முக்கியமானது. உறவுகளில் நம்ம உண்மையாக இருக்கணும். மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்கும்போது தான் உறவுகள் தோன்றுகிறது. அப்போ தான் மொழியும் தோன்றுகிறது. அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, இந்த மாதிரி தங்கச்சி, அக்கா, தாத்தா, பாட்டி, இந்த உறவுகளில் உள்ள வேறுபாடுகள் இது எதன் அடிப்படையில்? நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த உறவுகள் தோன்றுகிறது. உண்மைத்தன்மையின் அடிப்படையில் இந்த மனித உறவுகளுக்கு இடையில் இந்த உண்மைத்தன்மை ஒழுக்கம் இல்லாமல் போகும்போது மொழி தோன்றவே தோன்றாது. மொழி தேவையில்லை. இப்போ பிற உயிரினங்களை பாருங்கள். இப்போ ஒழுக்கம் இல்லை என்பது அது இயற்கையான ஒரு உறவு. இயற்கையான இப்போ பிற உயிரினங்களில் பார்த்திங்கன்னா ஆடோ மாடோ யார் கூட வேணாலும் உறவு வச்சுப்பாங்க. அதனால தான் அங்கே உறவுகளே இல்லை. அம்மாங்கிற உறவு மட்டும்தான் இருக்குது. அப்பாங்கிற உறவு இல்லை. அது மாதிரி அண்ணன் தம்பி ஒரு குடும்ப உறவுகள் அங்கே கிடையாது. யாரையும் கூப்பிடுறதும் கிடையாது, பேசுகிறதும் கிடையாது. அங்கே யாருக்கும் உண்மையாகவும் இருக்கிறது இல்லை. தாயே பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க, ஒரு ஆடுது, ஒரு குட்டியை ஈந்துகிறது, அந்த குட்டி வளர்கிறது, அதன் பிறகு தன்னைத்தானே பார்த்து கொள்ளும்போது விட்டு விடுகிறது. அந்த மாதிரியான தன்மை தான் பிற உயிரினங்கள்கிட்ட இருக்குது. அப்போ இந்த மாதிரி தான் உறவுகளே இல்லை பாருங்கள் பிற உயிரினங்கள்கிட்ட. காரணம் அங்கே உண்மைத்தன்மை. நீ எனது கணவன், நான் உனக்கு உண்மையாக இருப்பேன், நீ எனது மனைவி, நீ எனக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் அங்கே இல்லை. விருப்பப்பட்டவரோடு போகலாம். இப்போ ஒரு நாய் தனது வாழ்நாளில் 10 குட்டிகளை போடுது அப்படின்னா அது 10 ஆண்களுக்கு சொந்தமானதாக இருக்கும். 10 ஆண் நாய்களுக்கு சொந்தமானதாக இருக்கும். அந்த 10 ஆண் குட்டிகளுக்கும் தனது வாழ்நாளில் ஒரு 6 மாத இடைவெளியில் ஒரு குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த 10 ஆண் குட்டிகளுக்கும் ஆண் நாய் குட்டிகளுக்கும் 10 தந்தை இருப்பார்கள். ஆனால் இவ ஒருத்தி தான் தந்தை. தாய் இவ ஒருத்தி தான். ஆனால் தந்தை என்பவள் 10 நாய்களுக்கு 10 நாய்கள் தந்தையாக இருப்பார்கள். யாருன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி பிற உயிரினங்கள் உண்மையாக இல்லாத போது அங்கே உறவுகளே இல்லை. உறவுகள் இல்லை. அப்போ அதனால தான் அவங்க பேசிக்கிறதும் கிடையாது. வெறும் சத்தம்தான் போடுறாங்க. பிற உயிரினங்கள் ஆடு மாடு எல்லாம் சத்தம்தான். அதுபோல் மனிதர்களும் உண்மையாக இல்லாத போது அங்கே மொழியே தேவையில்லை, உறவுகளே தேவையில்லை, உறவுகளில் வேறுபாடே தேவையில்லை. இவங்க அம்மா அப்பா இந்த மாதிரி வேறுபாடே தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் பிற உயிரினங்களில் ஒரு தாய் நாய் கூட தனது பிள்ளை நாய் கூட உடலுறவு வச்சுக்கிற வழக்கம் இருக்கலாம். ஒரு நாய் ஒரு குட்டியை ஈந்துகிறது. அந்த குட்டியை ஒரு ஆண் குட்டியை ஈந்துகிறது. அந்த ஆண்குட்டி வளர்ந்த பிறகு ஒருவேளை அந்த ஆண் நாயுடன் கூட அந்த தாய் நாய் புணர்ச்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு நாயெல்லாம் ஈஸியாக வளர்ந்துடும். கொஞ்ச நேரத்தில் ஒரு 6 மாதத்தில் ஒரு வருஷத்தில் ஈஸியாக வளர்ந்துடும். அப்படி இருக்கும்போது அப்படியெல்லாம் ஒரு தாய் நாய் தனது குட்டிகளோடு கூட புணர்ச்சியில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அங்கெல்லாம் வரமுறையும் கிடையாது, உறவும் கிடையாது. அதனால் அங்கே உறவு முறையும் கிடையாது, உறவுகளில் வேறுபாடும் கிடையாது, உண்மையாக யாரும் இருக்க போகிறதில்ல, எந்தவித ஒழுக்கம் எதுவுமே கிடையாது. அதனால் அவைகள் பேசிக்கொள்வதற்கு, அன்பை செலுத்துவதற்கு, அன்புங்கிறதே உண்மையாக இருக்கும்போது தான் வருது. அன்பின் தன்மையே உண்மையாக இருக்கிறது தான். உனக்கு நான் உண்மையாக இருக்கேன். ஒரு அக்கா கூட தம்பிக்கு உண்மையாக இருக்கணும், ஒரு அண்ணன் கூட தம்பிக்கு உண்மையாக இருக்கணும். நீ தான் எனக்கு தம்பி. இல்லைனா தம்பி நான் தானே உனக்கு தம்பி, ஏன் அந்த பையன்கிட்ட போய் பேசுகிற, அந்த பையன்கிட்ட போய் பாசமாக இருக்க, என்கிட்ட தானே நீ பாசமாக இருக்கணும். அந்த உண்மைத்தன்மை எல்லா உறவுகளுக்குமே, வெறும் கணவன் மனைவி உறவுக்கு மட்டும் உண்மைத்தன்மை தேவையில்லை, எல்லா உறவுகளுக்குமே அந்த உண்மைத்தன்மை தேவையாக இருக்கிறது. அப்பாவாக இருந்தால் கூட அந்த மகக்கிட்ட உண்மையாக இருக்கணும். அப்பா நீ தானப்பா, என்கிட்ட தானப்பா நீ பாசமாக இருக்கணும், நீ ஏன்ப்பா அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற, அல்லது அக்கா கிட்ட நீ ஏன் ரொம்ப பேசுகிற அப்படின்னு கேட்பா. இதான் உண்மைத்தன்மைன்றது. ஒரு அப்பாவாக இருந்தால் கூட எல்லார்ட்டையும் சமமாக பேசுகிறதுக்கு யாராவது அவங்களே விடுவாங்களான்னு சொல்ல முடியும். யாராவது ஒருத்தர்கிட்ட பொசசிவாக, இப்போ 2 பெண் குழந்தைகள் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒருத்தர்கிட்ட அந்த அப்பா உண்மையாக இருக்கணும், பொசசிவ்னஸ்ஸாக இருக்கணும், பாசமாக இருக்கணும். 2 பேர்ட்டுமே பாசமாக இருந்தால் 2 பேர்ட்டுமே உறவு ஏற்படாது. யாராவது ஒருத்தர் அப்போது 2மே கிடைக்காம போயிடும். ஏதாவது ஒன்றாவது கிடைக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குது, ஒருத்தர்ட்டையாவது உனக்கு அன்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இப்போது ஒரு மகக்கிட்ட நீ ரொம்ப அப்பாவாக ரொம்ப பாசமாக இருக்கணும். அப்போ தான் ஒரு மகளாவது ஒன்றை நேசிப்பா. நான் 2 பேர்ட்டையும் சமமாக இருப்பேன், நான் அப்பா அப்படின்னு சொன்னால் 2 பேருமே உன்ட்ட ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயத்த பேச மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லா உண்மைத்தன்மைங்கிறதுக்குல அப்போ தான் பேசுதல்ங்கிறதே வருது. நான் சொன்னேன்ல, அந்த உண்மைத்தன்மை இருக்குல்ல, உண்மையாக இருக்கும்போது தான் பேசவே செய்வாங்க. அப்போ தான் மொழி தேவைப்படுது. ஒரு கணவன் மனைவி உறவில் கூட ஒரு கணவன் தனக்கு உண்மையாக இருக்கான்னு தெரிஞ்சது நம்புறா அப்படின்னா தான் அவள் பேசுவாள். இல்லைன்னா அங்கே சண்டை தான் வரும். சண்டை போடுறதுக்காக நம்ம மொழி கண்டுபிடிக்கப்படலை. சண்டை போடுவாங்க, இல்லைன்னா பிரிஞ்சிருவாங்க. உண்மையாகவே இல்லை அப்படின்னா அவ்வளோதான், நம்ம எதுக்கு ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே பிரிஞ்சிருவாங்க. இந்த மாதிரி அப்போ மொழி எப்போ உருவாகுது? உண்மையாக இருக்கும்போது தான் மொழி உருவாகுது, மொழி தேவைப்படுது.
உறவுகளே அப்போ தான் உருவாகுது. உண்மையாக இல்லைன்னா உறவுகளும் இல்லை, பேச வேண்டிய அவசியமும் இல்லை என்றாகி விடுகிறது. அப்போ பேசணும் அப்படின்னா நீ வந்து நிறைய பேர்கிட்ட நீ பேசணும் அப்படின்னா நிறைய பேர்கிட்ட உண்மையாக இரு. யாருமே என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க, நானும் எனக்கு யார்கிட்டையும் பேசணும்னு தோணலை அப்படின்னா நீ ஒருவேளை உண்மையாக இருக்கிறது உனக்கு தெரியல. நிறைய பேர்கிட்ட பேசணும்னு நினைக்காத. ஒவ்வொரு உறவுலையும் உனக்கு ஒருத்தர் தேவை. அண்ணனில் உனக்கு ஒருத்தர் தேவை. ஒருத்தர்கிட்ட உண்மையாக இரு, ரொம்ப பாசமாக இரு, அவங்களுக்கு உண்மையாக இரு. அது பல அண்ணங்களோட பழகாத. பல பேரை அண்ணனாக நினைக்காத. ஒருத்தரை தான் உணர்வுபூர்வமாக அண்ணனாக நினைக்கணும். அப்போ தான் அவங்க அவங்ககிட்ட பேசுவாங்க. அதுபோல் தம்பிங்கிற உறவில் உனக்கு ஒருத்தர் தேவை. அப்போ தம்பிங்கிற அந்த ஸ்தானத்தில் அந்த வயசில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெலாம் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து ஒருத்தர்கிட்ட உனக்கு யார்கிட்ட பாசமாக இருக்கோ அவங்கக்கிட்டே உண்மையாக இரு. அவங்கக்கிட்ட உன் விஷயங்களை அனுபவங்களை நீ பேசு, அவனுடைய அனுபவங்களை நீ கேளு. இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட உண்மையாக இருக்கும்போது தான் உறவுங்கிறது ஏற்படுது. உறவுன்னு ஏற்படும்போது அங்கே பேசுவதற்கு அனுமதி கிடைக்கிறது. மொழியை எப்போ தோணுது? உண்மையாக இருக்கும்போது தான். இப்போ வந்து ஆப்பிரிக்காவில் நிறைய பழங்குடியினர் பார்த்திங்கன்னா ஓ இப்படி பேசிக்கிறாங்க, ஓ ஓ இப்படிலாம் பேசிக்கிறாங்க. காரணம் என்னென்னா அவங்க உண்மைத்தன்மை இல்லை. அவங்க உறவுகளில் பாருங்கள், அந்த ஆப்பிரிக்க பழங்குடியினர் பார்த்திங்கன்னா 10 பொண்டாட்டி கட்டிக்கிறான். அவன் வந்து எத்தனை பொண்டாட்டி திறமை, அதாவது ஒரு மாடை வந்து தாண்டணும். தாண்டிட்டு அவன் வந்து அந்த வலிமை இருந்து விட்டால் அவனுக்கு ஒரு பொண்டாட்டி கிடைக்கும். அவன் வந்து 10 பொண்டாட்டி வரை கட்டிக்கலாம். 10 வீட்டில் குடியமைத்திடுவான். ஒழுக்கம் இல்லை. அப்போ அங்கே உள்ளவங்க வெறுமனே உடலுறவு மட்டும் தான் வச்சுக்க முடியும். பாசமாலாம் பேச மாட்டாங்க. எப்படி பேச்சு வரும்? நம்மக்கிட்ட உண்மையாக இல்லாத ஒருத்தன் 10 பொண்டாட்டிகளில் நாம் தான் ஒருத்தன். ஒரு பொண்ணு நினைப்பா 10 பொண்டாட்டியில் நாம் 2வது பொண்டாட்டி அல்லது 3வது பொண்டாட்டி 7வது பொண்டாட்டி. இவர் வந்து நேற்று ஃபுல்லாக 8வது பொண்டாட்டிகிட்ட இருந்தார், இன்றைக்கி 7வது பொண்டாட்டியானா நம்ம கூட இருப்பார். இந்த வாரம் ஃபுல்லாக 2 நாளைக்கு நம்ம கூட இருப்பார், அடுத்த வாரம் 5வது பொண்டாட்டிகிட்ட போயிடுவார். அப்படின்னா பாசமாக எப்படி பேச முடியும்? அந்த பேச்சுங்கிறது எப்படி வரும்? நம்பி அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? அவர் சொன்னால் 5வது பொண்டாட்டிகிட்ட போய் சொல்லிடுவார். அது சண்டை தான் வரும். இப்படி தான் அங்கே நடக்கும். அப்போ அங்கே உண்மைத்தன்மையே கிடையாது. அதனால தான் அங்கே மொழி இல்லை. அந்த நிறைய பழங்குடியினர் ஓ அப்படின்னு இப்போ சத்தம் போடுறாங்க பார்த்தீங்களா? காரணம் என்னென்னா உண்மை இல்லை, ஒழுக்கம் இல்லை. அவர்கள் வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லை. கேட்குறதுக்கு நாதி இல்லைன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்? 10 பொண்டாட்டி கட்டிக்கிறான். இன்னொன்று, எதுக்கு ஆண்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா, பக்கத்து குழுக்களோட இவங்களோட தொழிலே வேட்டையாடுறது. மாமிசத்தை வேட்டையாடுறது சாதாரண விஷயம் கிடையாது. குரங்குகளை அல்லது மான்களை வேட்டையாடணும், ஓடி போய் வேட்டையாடணும். அந்த வறண்ட காடுகளில் அந்த மரங்களுக்கு இடையிலெல்லாம் பூந்து போய் மாமிசத்தை வேட்டையாடி வீட்டில் கொடுக்கணும். அப்போ அந்த மாமிச உணவு வியந்து பார்க்கப்படுகிறது. அங்கெல்லாம் பணம் கொடுத்து ஆஃபீஸ்க்கு வேலை போகிற இதெல்லாம் கிடையாது. ஒன்லி வேட்டையாடுறது. மாமிசம் சாப்பிட்ணுன்னா வேட்டையாடணும். வேட்டையாடுறது கஷ்டம். அங்கே வேட்டையாடுறது ஆண்கள் மட்டும்தான் செய்கிறாங்க. வேட்டையாடுறதுலே போட்டி வரும். பக்கத்து குழுக்களோட இவங்களுக்குள்ள சண்டைகள் வரும். எங்கள் எல்லைக்குள்ளே வந்து ஏன் முயலை பிடிக்கிற, ஒரு மானை பிடிக்கிற, ஆட்டை எதற்காக பிடிக்கிற அப்படின்னு சண்டை வரும். அப்படி சண்டை வரும்போது அப்போ ஆண்கள் தான் சண்டை போட்டு அந்த தனது எல்லையை பார்த்து கொள்வார்கள். மாமிச உணவை வேட்டையாடி வீட்டுக்கு கொடுப்பான் பொண்டாட்டிகிட்ட. பெண்கள் இந்த மாமிச உணவுக்கு அடிமையாகி போய் ஆண்களுக்கு நான் எத்தனை பொண்டாட்டியாவது ஒருத்தனாக நான் இருக்கிறேன். ஒரு கல்யாணம்னு இருந்தால் தான், அங்கே கல்யாணம் பண்ணால் தான் உனக்கு மாமிச உணவே கிடைக்கும். பெண்களாக வேட்டைக்கு போகிறது கிடையாது. வேட்டையாடி பெண்களால் அதை பிடிக்க முடியாது. பெரும்பாலும் வேட்டையாட முடியாது. ஏன்னா ரொம்ப கஷ்டம். அப்படியே பூந்து போகணும், ஒளிஞ்சு கிடக்கணும், பதுங்கணும், ஓடணும், பிடிக்கணும், ஈட்டி எடுத்து குத்தணும். இப்படி ரொம்ப கஷ்டமான வேலை. அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆனால் தான் அவளுக்கு வேட்டையாடி மாமிசத்தை தருவதற்கு ஒரு ஆண் கிடைப்பான். அந்த மாமிச உணவுக்கு அடிமையாகி போய் பெண்கள் அடிமையாயிட்டாங்க. அதனால தான் பெண்கள் அடிமையாயிட்டாங்க. 10 பொண்டாட்டி ஒருத்தன் கட்டிக்கிறான்னா என்ன அர்த்தம்? பெண்களுடைய அடிமைத்தனம். இந்த மாமிச உணவுக்கு அடிமையாகிறாங்க. அதுபோல் பக்கத்து குழுக்கள் இடையில அவங்களுக்கு சண்டைகள் வரும். அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அப்போ சண்டை போட்டு தனது இனத்தை பாதுகாக்கிற அந்த பொறுப்பு ஆண்களிடம் இருக்கிறது. ஆண்களுடைய அவசியம் இருக்குது. ஆண்கள் இல்லைன்னா அந்த இனமே பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். பக்கத்து கூட்டம் இருக்கும், பக்கத்து காட்டிலேருந்து அவங்க வந்து இவங்களை அடித்து போட்டு போயிடுவாங்க. அதனால் ஆண்கள் தான் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதனால் ஆண்களுக்கு அந்த சலுகை. ஆண்கள் சண்டையிட்டு தனது இனத்தை பாதுகாக்கிறவராக இருக்கிறார்கள். அதற்காக உயிரை கூட கொடுக்கலாம். அந்த போர் நடக்கலாம். பக்கத்து குழுக்கடையிலையும் பக்கத்து கூட்டத்துக்கு இடையிலையும் இவங்களுக்கு இடையில போர் நடக்கும். அந்த போரில் ஆண்கள் உயிரை கூட கொடுப்பான். உயிர் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சண்டை நடக்கும்போது. அதனால் ஆண்களுக்கு ஒரு சலுகை. நீ எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கட்டிக்கப்பா, நீ இல்லைன்னா நாங்களாம் உயிரோடவே இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒருத்திங்கிறதுலாம் வந்து என்றைக்கு மனித வாழ்க்கையில் வந்து யாரையும் தொந்தரவு பண்ணாமல் வாழ்கிறாங்களோ அப்போ தான் ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது வரும்.
அது வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கணும்னா அதுக்கு ஆண்கள் தான் காரணம். அதனால் ஆண்கள் வந்து உயிரை கொடுக்கணும் அப்படிங்கும்போது நான் வந்து உங்களுக்காக உயிரை கொடுக்குறேன் அப்படின்னா அதற்கு ஈடாக நீங்கள் என்ன தருவீங்க? அந்த பழங்குடி ஆதிவாசி பழங்குடிகளிடம் ஒரு பேசப்படாத ஒரு ஒப்பந்தம் இருக்குது. என்னென்னா, ஆண்களாகிய நாங்கள் பெண்களை பாதுகாப்பதற்காகவும் எங்களையும் பாதுகாப்பதற்காகவும் நான் எங்கள் உயிரை கூட கொடுக்குறோம். எங்கள் உயிரை கொடுக்கும்போது அப்போ அது பெண்களுக்காக தானே, எங்களுக்காக இல்லைல்ல. நாங்கள் தான் செத்து போயிடுறோமே. அப்போ நாங்கள் செத்து போகிறோன்னா யாருக்காக? எங்களுக்காக இல்லை, பெண்களுக்காக தான். மிச்சம் நீங்கள் உயிரோடு இருக்கிறது பெண்கள் தான். நாங்கள் எங்கள் உயிரையும் கொடுத்து நம்ம இனத்தை பாதுகாக்கிறோம். அப்படின்னா ஆண்களாகிய எங்களுக்கு நீங்கள் என்ன தருவீங்க அப்படின்னு அந்த ஆண்கள் கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க பெண்கள், நீங்கள் எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கட்டிக்கோ அப்படின்றான். நீ வீட்டில் உள்ள வேலையை செய்ய நீ வேட்டையாடி மாமிசத்தை கொண்டு வா, பக்கத்து கூட்டத்தோடு சண்டை போடு, உன் உயிரை கூட கொடுக்கணும். அப்படி கொடுத்தா நான் எங்களில் ஒருத்தரை, எங்களில் எத்தனை போயிருத்தாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சலுகை கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த சலுகை எப்போ வந்து இல்லாமல் போகும்? மாமிசம் சாப்பிடக்கூடாது. மாமிசத்துக்காகவும் பெண்கள் அந்த இதை பண்ணுறாங்க. ஒரு கணவன் இல்லைன்னா அவளுக்கு மாமிச உணவுக்கே வாய்ப்பு கிடையாது. அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பக்கத்து கூட்டத்துக்கு இடையில் சண்டைகளில் உயிர் போகும். அப்போது என்னைக்கு வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து பெண்கள் அந்த சலுகையை திரும்ப பெறுவார்கள், கொடுக்க மாட்டார்கள். 10 பொண்டாட்டிலாம் உனக்கு கிடையாது, ஒரு பொண்டாட்டி தான் அப்படிங்கிற அந்த நடைமுறை, அந்த உண்மைத்தன்மை, அந்த ஒழுக்கம், அந்த கட்டுப்பாடு என்னைக்கு வரும் அப்படின்னா, மாமிசம் சாப்பிடக்கூடாது. அது உணவு கட்டுப்பாட்டிலே இருக்குது. மனிதர்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டிங்கன்னா அதனால தான் நோய் வருது. ரெண்டாவது, பிறரை இடையூறு செய்யாமல் வாழ வேண்டும், சண்டையிடக்கூடாது. அந்நியர்களை நாம் நேசிக்க தெரியணும். நம்மளை மாதிரி தான் அவங்க. நம்ம கூட நாம் சண்டை போடுவோமா? ஆனால் அந்நியர்கள் கூட மட்டும் சண்டை போடுறேன். இப்போ இஸ்ரேல்காரன் தன்னாட்டு மக்களை கொல்றதில்லை, ஆனால் பாலஸ்தீன மக்களை மட்டும் ஏன் கொல்றான்? ரஷ்யாக்காரன் தன்னாட்டு மக்களை கொல்வதில்லை, ஆனால் உக்ரைன் நாட்டு மக்களை ஏன் கொல்றான்? அவங்கள அந்நியர்களாக நினைக்கிறான். அந்நியர்னால் நீ கொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அவங்கள நேசிக்கலாம். நம்ம இன்றைக்கி சுற்றுலா போகிறோம், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு சுற்றுலா போகிறோம், அந்த நாட்டின் மக்கள் நம்மை வரவேற்கிறார்கள். அந்நியர்கள் என்றால் அவர்களை நாம் எதிரிகளாகவோ பகைவர்களாகவோ பார்க்க தேவையில்லை, அவர்களை கொல்ல வேண்டும் என்கிற கொலைவெறியோடு பார்க்க தேவையில்லை. அவர்களை அன்போடு பார்க்கலாம், அன்போடையும் பாசத்தோடையும் பார்க்கலாம். அவங்களும் மனிதர்களா, நம்மளை போல் அவங்களும் மனிதர்கள் தான். அப்படிப்பட்ட புரிதல் என்றைக்கு வருதோ அன்னைக்கு இந்த ஆப்பிரிக்கா பழங்குடி மக்களிடம் சண்டைகள் ஏற்படாது. அப்புறம் வந்து அங்கேயும் நோய்கள் இருக்கும், ஆனால் அவங்க வந்து கடுமையாக உடல் உழைக்கிறாங்க. உடல் உழைச்சா கூட அங்கேயும் நோய்கள் இருக்கும், சொத்த பல் இருக்கும். அவங்க பல் வளர்க்குறதே கிடையாது. அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு சொத்த பல்லும் இருக்கும். மாமிசத்தை சாப்பிட்றாங்க. முழுசாக வேக வைக்கப்படாத, அரைகுறையாக வேக வைக்கப்பட்ட மாமிசத்தை அப்பப்போ பிச்சு கடித்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க, கஷ்டப்பட்டு பிக்கிறாங்க. அப்போ அவங்க கண்டிப்பாக செரிமான கோளாறு இருக்கும், கண்டிப்பாக அவங்களுக்கும் நோய் இருக்கும். 120 வருஷம் அவங்க உயிர் வாழ்வாங்கன்னெலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. 80 வயசில் 90 வயசில் உடல் உறுதியாக இருந்தால் கூட 90 வயசில் இறந்து போகிறதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்போ வந்து அவங்களுக்கு வந்து பிறருக்கு இடையூறு இல்லை, அதாவது பிறருக்கு சண்டைகள் என்பது உலகம் முழுக்க அமைதி ஏற்படும் போது அங்கேயும் அமைதி ஏற்படும். எல்லாரும் மனிதர்கள் தான். எல்லார்களுக்குள்ளே அந்த மாற்றம் என்பது எல்லாருக்கும் பொதுவாக தான் நடக்கும். இப்போ கடந்த காலத்தில் நம்ம ரொம்ப சண்டை போட்டோம், அதே காலத்தில் அவங்களும் ரொம்ப சண்டை போட்டிருப்பாங்க. அந்த பழங்குடி மக்கள் ரொம்ப சண்டை போட்டு இன்றைக்கி அமைதியாக இருக்கும் ஓரளவுக்கு பெரும்பாலும். அதனால் அவர்கள் வாழ்க்கையில் அந்த அமைதி தெரிகிறது. அப்போ என்றைக்கு இந்த சண்டைகள் இல்லையோ அன்னைக்கு ஆண்களுக்கு அந்த சலுகைகளை பெண்கள் கொடுக்க மாட்டாங்க. 10 பொண்டாட்டியெல்லாம் ஒருத்தியாக நாங்கள் இருக்க மாட்டோம், உனக்கெல்லாம் எதுக்கு 10 பொண்டாட்டி? எல்லோரும் மாதிரி தானே நீ இருக்கிற, நீ சண்டை முன்னாடி மாதிரி சண்டை போட்டு உயிரை கொடுக்குறியா? அதுக்கு சண்டையை இப்போ நடக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்கு 10 பொண்டாட்டி? ஒரு பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு எப்படியா நீ பழகினா உன்னை நான் விவாதத்து பண்ணிடுவேன் அப்படிங்கிற அந்த உண்மைத்தன்மை எப்போ வரும் அப்படின்னா, பிறருக்கு இடையூறு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்போது தான் வரும். பிறரை இடையூறு செய்யாத, சண்டைகள் இல்லாத, அன்பு நிறைந்த, ஒரு சமாதானம் நிறைந்த வாழ்க்கை வரும்போது ஆண்களுக்கு அந்த சலுகை கொடுக்கப்படாது. அதுபோல் மாமிசம் சாப்பிடக்கூடாது. மாமிசத்துக்காகவும் பெண்கள் அந்த மாதிரி ஆண்களுக்கு 10 பொண்டாட்டிகளில் ஒருத்தராக இருக்க சம்மதிக்கிறாங்க. ஏன்னா ஆண்களுக்கு கொடுக்கப்படுகிற சலுகைகள் இதெல்லாம். அந்த சலுகைக்காக தான் அவன் வேட்டையாடுறான். மாமிசம் சாப்பிட்டா நோய்கள் வரும். அப்போது நோய்கள் வரும், செரிமானமாகாது, நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும். அவங்க நல்லா ஓடுறாங்க, ஆடுறாங்க. அதனால் அந்த மாமிசத்தை வந்து கஷ்டப்பட்டு செரிமானம் செய்ய வைக்கிறாங்களா, அல்லது அவங்க 120 வருஷம் அங்கே ஒன்றும் உயிரோடு வாழலை, உறுதியாக இருக்காங்க, ஆனால் 80 90 வயசில் இறந்து போயிடுறாங்க. அப்படி இருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, சொத்தப்பல் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதனால் அவர்களும் மாமிசத்தை விட்டாகணும். உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் மாமிசத்தை சாப்பிடக்கூடாது. மாமிசம் மனிதர்களின் உணவு கிடையாது. தாவர பச்சை காய்கறிகள் பச்சையாக சாப்பிடணும். பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள், இதுதான் மனிதர் உணவு. இதை தவிர அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இதெல்லாம் மனிதர் சாப்பிடக்கூடாது. இந்த கட்டுப்பாடு இனிமேல் வந்து உலகம் முழுக்க அது தானாகவே வரும். அந்த கட்டுப்பாடு இது வந்து யார்ட்டையும் பிரச்சாரம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பச்சை காய்கறிகளை சாப்பிடும்போதே அது உயிருள்ள உணவு. அது பச்சை காய்கறிகள் வந்து ஒரு 10 நாள் கெடாமல் இருக்கும். ஒரு கோவக்காவோ வெண்டைக்காவோ 10 நாள் கூட கெடாமல் இருக்கும். ஆனால் ஒரு உணவை சமைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 6 மணி நேரத்தில் கெட்டு நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சிடும்.
அது சாகடிக்கப்பட்ட உணவு. சமைத்து சாகடிக்கப்பட்ட அந்த உணவை சாப்பிட்டால் நோய்கள் வரத்தான் செய்யும். பச்சை காய்கறிகளை சாப்பிடும்போது குளிரை தாங்கிக்கும். இன்றைக்கி வந்து பழங்குடியினர், ஆப்பிரிக்க பழங்குடியினரோ அல்லது உலகத்தின் யார் குளிரை தாங்குவதற்கு ஆடை அணிகிறார்கள் அல்லது நெருப்பை பற்ற வைக்கிறார்கள். நெருப்பை பற்ற வைத்து குளிர்காய்கிறார்கள். காரணம் என்னென்னா, நாம் உண்ணுகிற சமைத்த உணவுகள் நமது உடலுக்கு தேவையான வெப்பத்தை தருவதில்லை, கதகதப்பை தருவதில்லை. அதனால என்ன பண்ணுறாங்க, மாற்று வழி ஆடைகளை நம்புகிறார்கள், நெருப்பை புகைப்பிடிக்கிறார்கள், மது அருந்துகிறார்கள், வெப்பத்தை தருகிற மது அருந்துகிறார்கள், வெப்பத்தை தருகிற மாமிசத்தை உண்ணுகிறார்கள். பச்சை காய்கறிகள் அந்த உயிருள்ள உணவுகளை சாப்பிட்டாலே நல்ல குளிரை தாங்கும். போத்திக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு குளிராக இருந்தால் கூட நல்ல வெப்பத்தை தருகிற காய்கறிகளை சாப்பிட்டால், பச்சையாக சாப்பிட்டால் குளிரை தாங்கும். அப்போ அந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது இதெல்லாம் பார்ப்பாங்க. பச்சை காய்கறிகளை சாப்பிடும்போது அதனால் ஏற்படுகிற மாற்றங்களை பார்க்கும்போது, அந்த அந்த நன்மைகளை பார்க்கும்போது அப்போ மக்கள் வந்து அந்த பச்சை காய்கறிகளுக்கு உண்மையாக இருப்பாங்க. பச்சை உணவுக்கும் நம்ம உண்மையாக இருக்கணும். மனிதர்களுக்கு உண்மையாக இருப்பது போல் நம்ம உணவுக்கும் உண்மையாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து இந்த மாமிசத்துக்காக ஆண்களுக்கு பெண்கள் அடிமையாகிறாங்களே, இது மாமிசத்துக்காக இந்த பழங்குடியினர் மட்டும் அடிமையாகலை, ஆதிவாசி பழங்குடியினர் மட்டும் அடிமையாகலை. ஏன் நம்மளில் கூட பெண்கள் எதற்காக ஆண்களுக்கு அடிமையாகிறாங்க? இன்றைக்கி நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போடுறதில்ல. ஆனால் இப்போ கூட பெண்கள் எதற்காக வீட்டில் சமைக்கிற வேலையை மட்டும் எடுத்துக்கிறாங்க, எதற்காக ஆண்களுக்கு அடிமையாக இருக்காங்க அப்படின்னா, வேலைக்கு போனால் கூட அடிமையாக இருக்காங்க. ஏன்னா ஆண்களுடைய வருமானத்தை வச்சு நல்லா சாப்பிட்லாம். அந்த சமையல் உணவு, உப்பு போட்டு சமைச்ச உணவு, அதனால நல்லா மாமிசம் வாங்கி தருவான், இவனுக்கு வாக்கப்பட்டனால நான் வாரந்தோறும் பிரியாணி சாப்பிட்றேன், நல்லா கறி, ஆடு, கோழின்னு நல்லா சாப்பிட்றேன். இந்த மாதிரி உணவுக்கு அடிமையானனால தான் ஆண்களுக்கு பெண்கள் அடிமையானார்கள். மாமிசமே சாப்பிடாத ஒரு காலம் வரப்போகுது, இனிமேல் வரப்போகுது 2040. இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் படிப்படியாக மாமிசம் சாப்பிட மாட்டாங்க, உப்பு போட்டு சாப்பிட மாட்டாங்க, பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி மாற்றம் வரும்போது ஆண்களுக்காக நாம் ஏன் அடிமையாக இருக்க வேண்டும்? அவன் என்ன நமக்கு வந்து இன்றைக்கி அடிமையாக இருக்கிற காரணம் இந்த சமையல் உணவுக்காக, மாமிசத்துக்காக. மாமிச உணவு, சமையல் உணவு, உப்பு போட்டு சமைச்ச உணவு, வக்கடையாக சமைச்சு சாப்பிட்ற, நல்ல வேலை தவறாமல் சாப்பிட்ற, இதெல்லாம் அந்த ஆண்களுடைய வருமானம் இதற்கு பெரும்பாலும் பயன்படுகிறது. அதனால் ஆண்களுக்கு அந்த சலுகை கொடுக்கப்படுகிறது. உனக்கு நான் அடிமையாக இருக்கிறேன், அந்த சலுகையை நீ வச்சுக்கோ அப்படின்னு பெண்கள் என்ன பண்ணுறாங்க, அடிமைத்தனம் என்கிற சலுகையை ஆண்களுக்கு கொடுக்குறார்கள். அப்போ இந்த உணவு கட்டுப்பாடு விதிமுறை, அப்போ நமக்கு நோய்கள் வருகிறது. நோய்களிலிருந்து மனித இனம் விடுபட்டாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ அதற்கு வழியும் கண்டுபிடிச்சாச்சு. பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டால் நோய்கள் வராது. அப்படி இருக்கும்போது பச்சை காய்கறிகளை எல்லாருமே பச்சையாக சாப்பிடுவாங்க. அப்போ சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, சமைப்பதற்காக பெண்கள் அடிமையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பச்சை காய்கறிகளை வந்து அது பெண்களாலேயும் கொண்டு வர முடியும், ஆண்களாலேயும் கொண்டு வர முடியும், பெண்களாலேயும் கொண்டு வர முடியும். ஆண்களால் தான் அது வந்து ஆடம்பர உணவு, அது விலை உயர்ந்த உணவு மாமிசம் என்பது. ஆனால் பச்சை காய்கறிகள் எளிமையான உணவு. வெண்டைக்காய், கோவக்காய், கொத்தவரங்காய், இதெல்லாம் பச்சை காய்கறி எளிமையான உணவு. இது பெண்களாலேயும் கொண்டு வர முடியும். அப்போ ஆண்களுக்கு இனிமேல் அடிமைத்தனம் என்கிற சலுகை கிடைக்காது. நீ கூத்தியாக வச்சுக்கலாம், அல்லது 2 பொண்டாட்டி கட்டிக்கலாம், 3 பொண்டாட்டி கட்டிக்கலாம், 10 பொண்டாட்டி கட்டிக்கலாம், கூத்தியாக வச்சுக்கலாம், ஊர் சுற்றலாம். இந்த சலுகைகள், இதெல்லாம் சலுகைகள். ஆண்களால் பெண்களுக்கு கிடைக்கிற இந்த ஆடம்பர வாழ்க்கை, ஆடம்பர உணவுகள், இதற்காக பெண்கள் ஆண்கள் கொடுக்குற சலுகைகள் தான் அடிமைத்தனம் என்பது. அப்போ இனிமேல் வர காலங்களில் மக்கள் பச்சை காய்கறிகளை தான் சாப்பிட முடியும். அப்படி இருக்கும்போது இனிமேல் ஆண்களுக்கு சலுகைகள் கிடையாது, அடிமைத்தனம் என்கிற சலுகைகள் கிடையாது. உலகம் முழுக்கவே நடக்கும். பழங்குடியினர் மட்டும் அங்கே மட்டும்தான் அடிமைத்தனம், எல்லா இடத்துலையும் அடிமைத்தனம் இருக்குது. அங்கே என்னென்னா 10 பொண்டாட்டி கட்டிக்கலாம், அந்த மாதிரியான சலுகை இங்கே இந்த மாதிரியான நம்ம வாழ்க்கையில் இல்லை. ஆனால் முஸ்லீமில் இருக்குது, 2 பொண்டாட்டி கட்டிக்கலாம், தலாக்குன்னு சொல்லிட்டு 3 பொண்டாட்டி கட்டிக்கலாம் அப்படிங்கிற அந்த சலுகை அங்கே இருக்குது. ஏன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வன்முறை பூமி. இந்த முஸ்லீம் சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் வந்து பாலைவனங்களில் வாழ்கிற சமுதாயம், ரொம்ப வன்முறை பூமி. அது சண்டைகள் அதிகமாக இருக்கும். அப்போ அங்குள்ள மக்களை பாதுகாப்பது ஆண்கள் தான். உயிரை பணயமாக வச்சு உயிரே தியாகம் பண்ணி அங்குள்ள பெண்களை உயிரை தியாகம் பண்ணுறனாலே அவன் தியாகம் பெண்களுக்கு தானே, இவன் தான் செத்து போயிடுறானே. அப்போ தியாகம் பண்ண துணிகிறான், உயிரோடு இருக்கிறான். ஆனால் இன்னும் சாவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, வாய்ப்பு அமையவில்லை. ஆனால் அவன் சாவதற்கும் தயாராக நின்று சண்டையிடுகிறான் என்றால் அப்போ அவன் யாருக்காக? பெண்களுக்காக தானே. ஏன்னா இவன் செத்து போகிறதுக்கும் தயாராக இருக்கான். செத்து போனோம்னா உயிரோடு இருக்கிறது பெண்கள் தானே. அதனால் வந்து அப்படிப்பட்டவனுக்கு நான் 2 பொண்டாட்டி உனக்கு கிடைக்கிது, 3 பொண்டாட்டி சலுகையாக கிடைக்கிறது அப்படிங்கிறாங்க. அதுதான் இந்த இஸ்லாமிய வழக்கத்தில் 3 பொண்டாட்டி கட்டிக்கிறதுக்கு அதுதான் காரணமாக இருக்குது. அப்புறம் நல்ல மாமிசம் சாப்பிட்றாங்க. அங்கே பெண்கள் வேலைக்கு போகிறதில்ல. மாமிசம் எப்படி கிடைக்கும்? ஆண்களின் உழைப்பால் தான் கிடைக்கும். அப்போ இப்படியெல்லாம் அப்போ ஆண்கள் பதிலுக்கு என்ன சொல்கிறான்? நான் உனக்கு மாமிசம் தர்றேன், மாமிசம் உனக்கு உண்டு, அதுபோல் நீ உன் உயிரையே நான் கொடுத்து நான் பெண்களை பாதுகாக்கிறேன். பெண்கள் அதற்கு ஈடாக என்ன கொடுக்குறாங்க? 10 பொண்டாட்டி நீ வச்சுக்கலாம், 4 பொண்டாட்டி வச்சுக்கலாம், 3 பொண்டாட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விரும்புனா நீ தலாக் பண்ணி டக்குன்னு விடுதலை. அப்படி இதெல்லாம் சலுகைகள் இந்த மாதிரி. அப்போ எதிர்காலத்தில் நோய்கள்லேருந்து விடுபட வேண்டிய கட்டாயம் எல்லாருக்குமே இருக்குது. அப்போ மாமிசம் சாப்பிடக்கூடாது, பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட வேண்டும். அப்படிங்கும்போது
அது எளிமையான உணவு. அது வந்து ஆண்களால் மட்டும்தான் பச்சை காய்கறிகள் அப்படி கிடையாது. பெண்களாலேயும் முடியும், ஆண்களாலும் முடியும், குழந்தைகளாலும் முடியும், வயசானவங்களாலும் முடியும். எல்லா வயசுலேயும். அப்போ எந்த ஒரு வயசுலேயும் நீ பிறருக்கு அடிமையாக இருக்கின்ற அவசியம் இல்லை. இன்றைக்கி பெற்றவங்களே அடிமைப்படுத்துகிறாங்க. ஏன்னா பெற்றவங்க கூட இந்த சமைச்ச உணவுகளுக்கு பிள்ளைகளுக்கு அடிமையாக இருக்காங்க. சமைச்ச உணவு கிடைக்கும், பிள்ளைகளுக்கு அடிமையாக இருந்தால் அவன் சம்பாதிச்சு போடுவான், நல்லா கறி சாப்பிட்லாம். இந்த மாதிரியான ஆடம்பர வாழ்க்கைக்காக பெற்றவங்க பிள்ளைக்கு அடிமையாக இருக்காங்க. அதனால தான் அவன் வந்து அம்மா அப்பாவை கொடுமைப்படுத்துகிறான் வயசான காலத்தில். இனிமேல் இந்த உணவு விடுதல் தான் மனித விடுதலை. பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டால்தான், வெண்டைக்காய், கோவக்காய், கொத்தவரங்காய் சொல்லி பீர்க்கங்காய் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்டா தான் வாழ்க்கை இனிமேல் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு வரும்போது, ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு வரும்போது, யாரும் யாரைக்கும் அடிமையாக இருக்கும். பச்சையாக சாப்பிட்டா யாரும் சண்டை போட மாட்டான். வெண்டைக்காய், கோவக்காவை, பீர்க்கங்காயை நீ பச்சையாக சாப்பிட்டா பிறரோடு சண்டை விட மாட்டேன். சண்டை போடணுங்கிற எண்ணமே வராது. அன்பு செலுத்த தான் தோணும். நம்ம உடம்பை முதல்ல நாம் அன்பு செலுத்தணும். நம்ம உடம்பை நாம் நேசிக்கணும். அதற்கு இந்த பச்சை காய்கறிகள் தான். பச்சை காய்கறிகளை சாப்பிடும்போது நம்ம உடம்புல ஆரோக்கியம் கிடைக்கிது. நம்ம உடம்பு மீதாலே நம்ம அன்பு செலுத்துகிறோம். அப்போ நம்ம பிறரையே அன்பு செலுத்துவோம். எப்போ நம்மை அழிக்கக்கூடிய சமைச்ச உணவு, அதுபோல் மாமிசம் இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம உடம்பை நம்ம அழிக்கிறோம். மெல்ல மெல்ல அழிக்கிறோம். அப்போ தான் வந்து நோய்கள். அப்போ அதனால தான் நம்ம மற்றவங்களோட அன்பு செலுத்த முடியல. ஏன்னா நம்ம உடம்பு மேலேயே நம்மளால் அன்பு செலுத்த முடியல. மாமிசம்லாம் சாப்பிட்றதுனால, சமைச்ச உணவுகளை சாப்பிட்ற நோய்களை தருகிற சமைச்ச உணவுகளை சாப்பிடுவதால் நமது உடம்பவே நாம் நேசிக்க முடியறதில்ல. அதனால தான் பிறரோடு சண்டையிடுகிறோம். நம்ம உடம்பு கூட நம்ம சண்டை போடுறோம். கடைசியில் இந்த மாதிரி நம்மை அழிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது நம்ம உடம்புக்குள்ளேயே சண்டை போட்டு கடைசியில் நம்ம உடம்பு தோற்று போய் நோய் வந்துடுது. அதனால தான் நம்ம பிறரோடையும் சண்டை போடுறோம். என்றைக்கு நாம் பச்சை காய்கறிகளை சாப்பிட்றோமோ அப்போ நம்ம உடம்பை நாம் நேசிக்கிறோம், பிறரையும் நேசிக்க ஆரம்பிச்சிடும். சண்டைகள் என்பது மனித வாழ்வில் இருக்காது. அப்போது இந்த பெண்களுக்காக உயிரை படயமாக வைக்கிறது, தியாகம் செய்கிற அந்த ஆண்களுடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும். அப்போ ஆண்களுக்கு பெண்கள் சலுகைகள் கொடுக்க மாட்டாங்க. உனக்கு 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டிங்கிற சலுகைகள்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீ சமைக்கணும், நான் உங்களுக்கு அடிமையாக இருந்து சமைச்சு போடுறேன் அப்படிங்கிற அந்த அடிமைத்தனம் என்கிற சலுகை இனிமேல் கிடைக்காது பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிடும்போது. அதுபோல் நீ அடிமையாக இருக்கிற, எனக்கு சமைச்சு போடுற, என் துணியெல்லாம் துவைக்கிறேன், நான் அதற்கு ஈடாக நான் சம்பாதித்து அந்த வருமானத்தை உன் கையில் தருகிறேன், அந்த வருமானத்தில் நீ மாமிசம் வாங்கி சாப்பிடலாம். இது போன்ற சலுகைகள் ஆண்கள் இனிமேல் பெண்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. யாருக்கும் சலுகைகள் கொடுக்க மாட்டாங்க. பெண்கள் ஆண்களுக்கு அடிமையாக இருக்கிறதும், ஆண்கள் பெண்களுக்கு அடிமையாக இருக்கிறதும், இந்த சலுகைகள் எப்பொழுது பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிடுகிறீர்களோ அப்பொழுது முற்று பெற்றுவிடும். பச்சை காய்கறிகளை சாப்பிடும்போது நீங்கள் உணவுக்கு உண்மையாக இருக்கீங்கன்னு அர்த்தம். மனிதர்களுக்கு இதுதான் உணவு, இந்த உணவுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். மாமிசம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் உண்மையாக இல்லை, கள்ளத்தொடர்பு வச்சுக்கிறீங்க. உணவில் கள்ளத்தொடர்பு. அப்போ அதனால தான் நோய்கள் வருது. கள்ளத்தொடர்பு வச்சுக்கிட்டாலே நோய் தான் வரும். கோழை ஆகிடுவாங்க. பயந்து தானே கள்ளத்தொடர்பு வைக்கிறாங்க. கள்ளத்தொடர்புங்கிறது தைரியமாக வைக்க முடியாது. உண்மையாக இருந்தால், அவன் மனைவிக்கு உண்மையாக இருந்தால் நீ தைரியமாக உடலுறவு வைக்கலாம். ஆனால் கள்ளத்தொடர்புங்கிறது சின்ன பையன் கூட பாத்திரக்கூடாதுன்னு சொல்லி பயந்து வைப்பீங்க. அப்போ அதனால் நோய்கள் தான் வரும். கோழைத்தன்மை வந்துவிட்டாலே தைரியம் இல்லாமல் போகும்போது நோய்கள் வந்துவிடும். ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும். அப்போ நோய்கள் வந்துடும். அப்போ இனிமேல் பச்சை காய்கறிகளுக்கு நம்ம உணவுக்கு உண்மையாக இருக்கிறோம், உறவுக்கு. அப்புறம் அதனால் எல்லாருமே ஆரோக்கியமாக இருப்பாங்க. யாருக்கும் சலுகைகள் கொடுக்க தேவையில்லை. அப்போ இனிமேல் உண்மையாக இருக்கணும். இனிமேல் உண்மையாக இருந்தே ஆகணும். ஒருத்தருக்கு நீ உண்மையாக இருந்தாகணும். ஒருத்தருக்கு ஒருத்தி அப்படிங்கிறது பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டால் மட்டும்தான் வரும். இனிமேல் சலுகைகள் கிடையாது. அடிமைத்தனம் என்கிற சலுகைகள் கிடையாது. விபச்சாரம் என்கிற சலுகைகள் கிடையாது. கள்ளத்தொடர்பு என்கிற சலுகைகள் இனி வரும் காலங்களில் கிடையாது. ரொம்ப கண்டிஷனாக இருக்கணும், கட்டுப்பாடாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும். அப்போ தான் ஒரு பெண்ணோ ஆணோ ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருப்பாங்க. இனிமேல் ஒரு பெண்ணை அடக்கி அச்சுறுத்தி வன்முறையை காட்டி பயமுறுத்தி அவளை தனக்கு உண்மையாக இருப்பதற்கு எந்த ஆணும் ஆணாலையும் முடியாது. இப்படிப்பட்ட காலம் இனிமேல் வரப்போகிறது. அப்படி வரும்போது பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா தான் அப்போ உண்மையாக இருப்பாங்க. உண்மையாக இருக்கும்போது தான் உறவுங்கிறதே ஏற்படும். அப்போ தான் பேசவே ஆரம்பிப்பாங்க. ஒரு கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கும்போது தான் அந்த மனைவி கணவன்கிட்ட பேசணுங்கிற அந்த ஆசை வரும். பேசுவதற்கு மொழி தேவை. அப்போ தான் மொழி கண்டுபிடிக்கப்படுகிறது. நல்லா பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் தான் மனித இனம் தோன்றியதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா தவறான உடலுறவு ரொம்ப அதிகம். கள்ளத்தொடர்பு அங்கே அதிகம். கணவனை மனைவி ஏமாற்றுவதும், மனைவியை கணவன் ஏமாற்றுவதும் ரொம்ப அதிகம். அங்கே இருக்கிற பழங்குடியினர்களில் தான், ஆதிவாசி பழங்குடியினரில் ஆண்களுக்கு 10 பொண்டாட்டி கட்டிக்கிறாங்க. 10 பொண்டாட்டி வரைக்கும் கட்டிக்கலாம். அங்கே இருக்கிற பழங்குடியினர் அல்லாத பிற மக்களிடம் பார்த்திங்கன்னா திருட்டு, கொலை, கொள்ளை, விபச்சாரம், கள்ளத்தொடர்பு அங்கே ரொம்ப அதிகம். எய்ட்ஸ் நோயும் அங்கே ரொம்ப அதிகம். பாலியல் நோயும் ரொம்ப அதிகம். அங்கே போய் எப்படி மனித இனம் தோன்றியிருக்க முடியும்? இன்றைக்கி இருந்துக்கிற மாதிரி தான் அவங்க நேற்று இருந்திருப்பாங்க. நேற்று இருக்கிற மாதிரி தான் முந்தானத்து வாழ்ந்திருப்பாங்க. இந்த மாதம் அவங்க வாழ்கிற மாதிரி தான் போன மாதம் வாழ்ந்திருப்பாங்க. இந்த வருஷம் வாழ்கிற மாதிரி தான் போன வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. போன வருஷம் வாழ்ந்த மாதிரி தான் அதுக்கு முந்தின வருஷம். இந்த 10 வருஷம் வாழ்ந்த மாதிரி தான் போன 10 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. இந்த நூற்றாண்டு அவங்க எப்படி வாழ்கிறாங்களோ அப்படி தான் அவங்க போன நூற்றாண்டு வாழ்ந்திருப்பாங்க.
அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கோழைகளாக இருக்காங்க. அவங்க உருவத்தில் பார்த்தா வளர்ந்தா இருக்காங்க, உறுதியாக இருக்குது உடம்பு. ஆனால் அவங்க கோழையாக இருக்காங்க. நல்லா அதற்கு என்ன உதாரணம் அப்படின்னா, கோழையாக இருக்காங்க என்ன இந்த வெள்ளையர்கள் பாருங்கள், அவங்கள கயிறு கட்டி அடிமையாக இழுத்துட்டு வந்தாங்க. அந்த அமெரிக்காவுக்கு கருப்பு நிற மக்களை கயிறு கட்டி தலையில் அந்த மக்களை இழுத்துட்டு வந்தாங்க. அப்போ அவங்க கோழையாக தானே இருக்காங்க. வெள்ளையர்கள் யார் கொஞ்சம் பேர் தான். ஒரு 200 வருஷத்துக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவிலிருந்து அமெரிக்கர்கள் போய் ஆப்பிரிக்காவுக்கு போய் அடிமைகளாக அவர்களை இழுத்து வருகிறார்கள். அந்த அமெரிக்காவில் தண்டவாளத்தெல்லாம் போடணும், அமெரிக்காவில் உள்ள வேலைகளை செய்வதற்கு அடிமைகளாக இழுத்து வரப்பட்ட அந்த கழுப்பின மக்கள் அடிமை. அப்போ அங்கே தங்களை பாதுகாத்து கொள்ள முடியாத அளவுக்கு எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் அவர்கள் கோழைகளாக இருந்தார்கள். கோழைத்தனம் எப்போ வரும் அப்படின்னா, ஒழுக்கம் இல்லாத போது, கட்டுப்பாடு இல்லாத போது, உண்மைத்தன்மை இல்லாத போது அவர்கள் கோழைகளாக இருக்கிறார்கள். கோழைகளாக மாறி ஒற்றுமை இல்லாமல் போய்விடுகிறது. அதனால எதிரிகளுக்கு பலியாகிடுறாங்க. அதே காலகட்டம் தமிழர்களுடைய வாழ்க்கை பார். தமிழ் மொழி தான் தமிழ் மண்ணில் தான் மனித இனம் தோன்றியது. அப்படி இங்கே உண்மைத்தன்மை அதிகம். ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது கற்புங்கிறது இங்கே கற்பிக்கப்படுகிறது. உண்மையாக இருக்கிறது தான் கற்பு. அது இங்கே வந்து இன்றைக்கி தவறான கோணத்தில் அது புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் கடந்த காலங்களில் இன்றைக்கி நாம் ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை வரோம் இங்கே. அதனால தான் இங்கே தமிழ் மொழி தோன்றியது. மொழி இங்கே தோன்றியது அதனால தான் தமிழ் மொழி இங்கே. அப்போ இங்கே ஏன் மனிதர்கள் வந்து மனிதர்களாக மாறியதுக்கே என்ன காரணம்? மனிதர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கிற அந்த வழக்கம் தான், ஒற்றுமையாக இருக்கிறது தான். ஒற்றுமை தான் நாம் மனிதர்களாக மாறணும். இந்த சிங்கம் புலி சிறுத்தைகளுக்கு நாம் வேட்டையாடி சாகடிக்கப்படக்கூடாது, செத்து போயிடக்கூடாது. ஆஃப்டர் நம்மளை அந்த சிங்கம் புலியெல்லாம் சாகடிக்குது, வேட்டையாடுது, ஓனாய் கூட நம்மளை கடித்து குதறுது. அப்போ நம்ம மனம்ங்கிற நோய் அந்த கோபத்தில் தான் வருது, அந்த பயத்துலேயும் ஒரு அவமானத்தை அடைந்து விழுந்த சிங்கம் புலி சிறுத்தைகள் நாய்கள் நரிகள்லாம் நம்மளை வேட்டையாடுது. அப்படியும் நமக்கு ஒரு அவமானம் இருக்குல்ல, ஒரு கோபம் இருக்குல்ல, அந்த கோபத்தில் தான் அந்த பயத்தில் தான் அதே நேரத்தில் பயமும் இருக்கும், கோபமும் இருக்கும், ஒரு அவமானமாக இருக்கும். அப்போ தான் மனம்ங்கிற நோய் ஏற்படுது. யாருக்கு நோய் ஏற்படும் தெரியுமா? அந்த மாதிரி ரொம்ப மரியாதையை எதிர்பார்க்குறவங்க, ரொம்ப கோவப்படுறவங்க, இவங்களுக்கு தான் நோயே வரும். ரொம்ப சந்தேகப்படுவாங்க. நம்மளை எங்கேயாவது அவமதிக்கிறாங்களா, நமக்கு உரிய மரியாதை கிடைக்குதா எதிர்பார்ப்பாங்க. இந்த நோயாளிகள் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அப்போ அது கிடைக்காத போது, அவமதிக்கப்படும் போது கோபத்தில் அவங்களுக்கு கடைசியில் நோயே வந்துடும். நோய் வந்து மனம்ங்கிற நோய் அதனால தான் வருது. மனம்ங்கிற நோய் மனிதர்களுக்கு ஏன் வருது? மனம்ங்கிற நோய் தான் மனிதர்களாக மாறுறதுக்கு காரணமாக இருக்குது. முதல்ல அவங்க குரங்குகளாக விலங்குகளாக இருந்தாங்க. விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த குரங்குகளுக்கு மனம்ங்கிற நோய் எப்போ வருது? பயம் வருது, மரண பயம். சிங்கம் புலி நம்மளை வேட்டையாடிடுமோ, நாய் நரிகள் நம்மளை குதியறி விடுமோ அப்படிங்கிற கோபம், அவமானம், பயம் எல்லாம் வந்து கடைசியில் அந்த மனம்ங்கிற நோய் வருது. அந்த நோய் மனிதர்களாக நம்மை மாற்றுகிறது. நாம் மனிதர்களாக மாறும்போது அந்த கோபம் இன்றைக்கி ஜெயிக்குது. இன்றைக்கி நம்ம பாதுகாப்போடு இருக்கோம். அந்த ரோஷம், அந்த கோபம், அந்த அவமானத்துக்கு இன்றைக்கி நம்ம தீர்வு கிடைக்குது. இன்றைக்கி நம்ம பிற உயிரினங்களை நாம் அழித்து கொண்டு வருகிறோம். நமக்கு நம்ம பாதுகாப்பாக வாழ்கிறோம். அப்போ அது எங்கே நடக்கணும்? அந்த ரோஷமும் கோபமும் எங்கே வரும்? இங்கே தான் வரும். நம்மளை யாரும் வந்து அந்த அமெரிக்காக்காரன் கயிறு கட்டி, ஆங்கிலேயர்கள் கயிறு கட்டி அடிமைகளாக இழுத்து செல்லவில்லை. இன்னும் சொல்லப்போனால் முகலாயர்கள் இந்தியாவை அடிமைப்படுத்தும் போது தென்னிந்தியாவுக்குள் நுழைய முடியவில்லை முகலாயர்களால். வட இந்தியாவில் தான் நிற்கிறார்கள். தென்னிந்தியர்கள் அப்பொழுது அவ்வளோ பலமாக இருக்கிறார்கள். இங்கே வந்து கட்டபொம்மன் அல்லது மருதுபாண்டியர்கள், புலித்தேவன் அப்படின்னு இங்கே இருக்கிற மன்னர்கள் ரொம்ப பலமாக இருக்காங்க. இங்கே தென்னிந்தியாவுக்குள்ளே நுழைய முடியல அந்த முகலாயர்களால். ஏன் வட இந்தியாவோட நிப்பாட்டுறாங்க? அந்த மாதிரி இங்கே தென்னிந்தியர்கள் வந்து வீர மிகுந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டுக்காரங்க வீர மிகுந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள், அடிமைகளாக இல்லை. அதே காலகட்டத்தில் அமெரிக்காக்காரங்க என்ன பண்ணுறாங்க? ஆங்கிலேயர்கள் அந்த ஆப்பிரிக்காவில் போய் அந்த மக்களை கயிறு கட்டி இழுத்துட்டு வரான். அப்போ அவ்வளோ கோழையாக இருக்கிறான். அவங்க உடலில் உறுதி இருக்குது, ஆனால் அவங்ககிட்ட ஒற்றுமை இல்லை, ஒழுக்கம் இல்லை. காரணம் அந்த ஆப்பிரிக்க மக்களிடம் ஒழுக்கம் இல்லை. இன்றைக்கி எப்படி இருக்கான்? இவ்வளோ வசதி வந்த பிறகு கூட இன்றைக்கும் அங்கே திருட்டு, கொள்ளை வண்டியெல்லாம் நீ ஒரு 4 சக்கர வண்டி, ஒரு காரை நிப்பாட்டினா சில நாடுகளில் உன் டயரை திருடிட்டு போயிடுவோம், ஒன்றை கொன்னே போட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு கொலை வெறியர்கள், கோழைகள். கொலை செய்கிறதெல்லாம் வீரம் இல்லை. அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. வீரம்னா கொலை செய்கிறது, திருடுறது, கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்கிறது, கணவனுக்கு தெரியாமல் கள்ள தொடர்பு வச்சுக்கிறது, மனைவிக்கு தெரியாமல் கள்ள தொடர்பு, இதான் வந்து வீரம்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த ஆப்பிரிக்க மக்கள். அவங்க வீரத்தை தவறான வழியில் கட்டுறாங்க. அதனால் அவங்களுக்கு இடையில் யாருமே நம்ம பண்ணுறாங்க, ஒற்றுமை இருக்காது. பலம் மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் ஒற்றுமை இல்லை. எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள், ஆனால் ஒற்றுமை இல்லை. அதனால்தான் அதுதான் வந்து ஆங்கிலேயர்களுக்கு பலமாக போயிடுது. போய் என்ன பண்ணுறான்? எவன்கிட்டையும் ஒற்றுமை இல்லை, எல்லாரும் கயிறு கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டான், வரிசையாக எடுத்துகிட்டு வந்துட்டான். அமெரிக்காவை உருவாக்க வேண்டும், தண்டவாளம் போடுறதுக்கு எனக்கு ஆள் தேவை அப்படின்னு அந்த ஆப்பிரிக்க கருப்பு நிற மக்களை அடிமைகளாக இழுத்து வந்து விட்டார்கள். நம்மளை கூட்டிகிட்டு போகல பாருங்கள். நம்மளை வந்து யாருமே அடிமைப்படுத்த முடியல. குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களை, அதே காலகட்டத்தில் வாழ்ந்த தமிழ் மக்களை அப்போவே வந்து ஆங்கிலேயர்கள் இங்கேயே வந்துட்டாங்க. நாம தான் முதல்ல இந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான எதிர்ப்பே தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் வருது. முகலாயர்களுக்கு எதிராக முகலாயர்களை உள்ளே விடாமல் நாம் தடுத்து நிறுத்துகிறோம்.
தமிழ்நாட்டில் அந்த பலமான பாதுகாப்பு, நம்ம வீரமுடையவர்களாக இருக்கும். காரணம் நம்மக்கிட்ட வந்து கற்புங்கிற இந்த உண்மைத்தன்மை, ஒரு கணவனுக்கு மனைவி உண்மையாக இருக்கணும், மனைவிக்கு கணவன் உண்மையாக இருக்கணும், அந்த கற்பு நெறி காப்பாற்றப்படுகிறது. சலுகைகள்லாம் கிடையாது. நீ வந்து பெண்களுக்காக உயிரை கொடுக்குறதுனால நீ 10 பொண்டாட்டி கட்டிக்கோ அப்படிங்கிற சலுகைகள்லாம் அங்கே கொடுக்கப்படலை. பெரும்பாலும் நம்ம மாமிசத்தை அடிக்கடி சாப்பிட்றதில்ல, வேலை தவறாமல் மாமிசம் சாப்பிட்றதில்ல. மாமிசங்கிறது ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி மாமிச உணவு சாப்பிட்றது, அப்படி தான் நமது உணவு இருந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து காய்கறிகளை சாப்பிட்ற அதே நேரத்தில் நம்ம வந்து கற்பு நெறியோடு வாழ்கிற, ஒழுக்கத்தோடு வாழ்கிற. அதனால தான் இங்கே தமிழ் மொழி தோன்றி இருக்கிறது. மனிதர்களின் முதல் மொழி. மனிதர்கள் தோன்றுவதற்கு காரணமே அந்த பாசம்தான், ஒற்றுமை தான், ரோஷம்தான், அந்த வீரம்தான். மனிதர்கள் குரங்குகளிலிருந்து விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த குரங்குகள் எப்பொழுது மனிதர்களாக மாறியது? நம்ம இப்பவும் குரங்கு தான், நம்ம விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். மனமெனும் நோய் ஏற்பட்ட பிறகு இப்பொழுது மனிதர்களாக மாறி இருக்கிறோம். எதனால்? ரோஷம், கோபம். ஒரு சிங்கம், புலி, நாய், நெறியெல்லாம் நம்மளை வேட்டையாட வருது. அப்போ அந்த அவமானம், நமக்கு இதுக்கு பழி தீர்க்கணும், பழி தீர்க்க வேண்டும் என்கிற ஒரு கோபம், ஒரு மரியாதை, சுயமரியாதை, அதுதான் நம்ம மனிதர்களாக மாறிய காரணம். அந்த மரியாதை, அந்த சுயமரியாதை தமிழர்களிடம் உண்டு. தமிழர்கிட்ட அந்த இது இருக்குது. யார்கிட்ட சுயமரியாதை இருக்கும்? கட்டுப்பாடு உடையவங்கள்ட்ட, ஒழுக்கமாக இருக்கிறவங்ககிட்ட தான் அந்த சுயமரியாதை இருக்கும். ஒழுக்கமாக இருக்கிறவங்ககிட்ட தான் சுயமரியாதை இருக்கும். கட்டுப்பாடாக வாழ்கிறவங்ககிட்ட தான் சுயமரியாதை இருக்கும். அப்போ தமிழர்கள் இங்கே மொழி தோன்றியது. ஒழுக்கமாக இருக்கும்போது தான் சுயமரியாதை, உண்மையாக இருக்கும்போது தான் அந்த சுயமரியாதை, ஒழுக்கம்லாம் வருது, வீரம் வருது. உண்மையாக இருக்கிறவங்ககிட்ட தான் வீரம் இருக்கும். பொய்யா யாருக்குமே உண்மையாக இல்லைன்னா தவறான வீரம் இருக்கும். கள்ளத்தொடர்பு, திருடுறது, அதுக்கும் ஒரு வீரம் தேவை. ஆனால் அங்கே ஒற்றுமை கிடையாது. யாரையும் நம்ப முடியாது. ஆனால் இங்கே நம்பலாம், நம்பிக்கை இருக்கும். அப்போ தமிழ்நாட்டில் அந்த மொழி அப்போ தான் உண்மையாக இருக்கும்போது தான் மொழி உருவாகிறது, உறவுகள் உருவாகிறது. உண்மையாக இருக்கும்போது தான் உங்கள்கிட்ட ஒருத்தர் பேசுவாங்க. நீ உண்மையாக இல்லைன்னா உன் மனைவி கூட உங்கள்கிட்ட பேச மாட்டான், உன் கணவன் கூட உங்கள்கிட்ட. ஒரு மனைவி உண்மையாக இல்லைன்னா அந்த மனைவிட்ட கணவன் எப்படி பேசுவாங்க? சேர்ந்தே வாழ மாட்டாங்க. இந்த மாதிரி அப்போ தமிழ்நாட்டில் இந்த மொழி தோன்றியதற்கு, முதல் மொழி தமிழ் என்பதற்கும், இங்கு தான் தமிழர்கள் தோன்றியிருக்க முடியும் என்பதற்கும் இந்த தமிழர்களின் வாழ்க்கை முறை ஒரு காரணமாக இருக்கிறது, உதாரணமாக இருக்கிறது. அதனால் வந்து என்றைக்கும் ஆப்பிரிக்காவில் தமிழ் மொழி முதல் மனிதர்கள் ஆப்பிரிக்காவில் தோன்றினார்கள் என்று ஒரு வரலாற்றை திரிக்கிற மனோபாவம், உண்மையை ஒத்துக்கக்கூடாது. அப்படி இன்றைக்கி பார்த்தா அவங்க கருப்பாக இருக்காங்க, பார்த்தா அந்த கருப்புக்கு நிற குரங்களைப் போல் ஒரு தோற்றம் அவர்கள், அப்போ அங்கேருந்தா வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு மேலோட்டமான ஆழமாக யோசிக்க, ஒரு மனிதராக மாறி இருக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய காரணங்கள் இருக்குது. அப்படி யோசிக்கணும், நான் சொல்கிற மாதிரி யோசிக்கணும். அதனால் வந்து இப்போ நான் முதல் மனிதனாக இருக்கேன், நான் வந்து முதல் மனிதன். மனிதர்கள் முழுமையடைகிறாங்கல்ல, இப்போ தான் முழுமையடைகிறாங்க. அந்த முழுமை முற்று பெறுகிறது, அந்த பயணம் முற்று பெறுகிறது. இப்பொழுது தான் மனிதர்கள் முழுமையாக நிமிர்கிறார்கள். அது என்னிடத்தில் தான் நடக்கிறது. அப்படின்னா என்கிட்ட என்ன? அப்போ நீ தான் நிமிர்ந்தியா? இதுக்கு முன்னாடி யார்? நான் உணர்வுகளால் நிமிர்கிறேன், சுயமரியாதையால் நிமிர்கிறேன், கட்டுப்பாட்டில் நிமிர்கிறேன். வெறுமனே நிமிர்ந்தால் மட்டும் போதாது, எல்லாவற்றையும் நேர்மையால் நிமிர்கிறேன். இதுதான் நிமிர்வு. உடல் மட்டும் நிமிரவில்லை, குரங்குகளுடைய உடல் மட்டும் நிமிரவில்லை, அவர்கள் உணர்வுகளால், நேர்மையால், சுயமரியாதையால், கட்டுப்பாட்டால், ஒழுக்கமால் நிமிர்கிறார்கள். அன்பு, பாசம் எல்லாத்துலேயுமே நிமிர்றாங்க. முழுமை சுதந்திரத்தில் நிமிர்கிறார்கள், முழுமையடைகிறார்கள். அப்போ இதெல்லாம் சேர்ந்ததுனால்தான் நான் வந்து முதல் மனிதனானேன். நான் முதல் மனிதனாக, அதாவது மனித நிலையில் முழுமையடைந்த முதல் மனிதன். மனிதர்கள் முழுமையடைவதற்காக தான் முயற்சி நடக்குது. அந்த முழுமையடைகிற அந்த முதல் மனிதனாக அந்த இடத்துல ஒரு புள்ளியாக நான் இருக்கிறேன். அப்போ நான் ஏன் முழுமையடைகிறேன்னா, சுதந்திரமாக வாழ்வதில், அப்புறம் சுயமரியாதையில், வீரத்தில், தைரியத்தில், அறிவில் முழுமையடைகிறேன், கட்டுப்பாட்டில், ஒழுக்கத்தில், உறவுகளை தேடுவது, இப்படி எல்லா விதத்துலையுமே நான் முழுமையடைகிறேன். உணவு கட்டுப்பாட்டில் முழுமையடைகிறேன். அரிசி கேழ்வரகு போது மாமிசம், மீன், முட்டைலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன், தயிர், மோர், பாலெல்லாம் சாப்பிடக்கூடாது, தேன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டில் நான் முழுமையடைகிறேன், நிமிர்கிறேன். இதுதான் அடுத்த வீடியோவில். அதனால தான் நான் மனித நிலையில் முழுமையடைந்த முதல் மனிதனாக ஆவதற்கான தகுதி என்னை வந்து சேர்கிறது. சும்மா அது நடக்காது.